ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 13/1/26. मीठे बच्चे, बाबा की श्रीमत का रिकॉर्ड रखना माना, मुरली कभी भी मिस नहीं करना, हर आज्ञा का பாலன் கர்னா. இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய ஸ்ரீமத்திற்கு மரியாதை கொடுப்பது என்றால் ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும். प्रश्न: अगर तुम बच्चों से कोई पूछे राशि खुशी हो तो तुम्हें कौन सा जवाब फलक से देना चाहिए? பாபா கேட்குறாங்க, ஒருவேளை உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க, என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பதிலை நல்லா சந்தோஷமாக குஷியாக சொல்லணும். அப்படி கேட்டாங்கன்னா என்ன குஷியாக சொல்லணும்னு கேட்குறாரு பாபா. उत्तर: बोलो, परवाह ते पार ब्रह्म में रहने वाले की वो मिल गया, बाकी क्या चाहिए? पाना था सो पा लिया है. तुम ईश्वरीय बच्चों को किसी बात की परवाह नहीं. பாபா சொல்கிறாங்க, சொல்லுங்க, யாராவது நான் நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் குறையில்லை தானே, மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்டால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள், நஷாவோட குஷியோட சொல்லணும். கவலை இருந்துச்சு முதல்ல, பார் பிரம்மத்தில் இருக்கக்கூடிய அவர் வேணும்லாம் எல்லாம் நிறைய விஷயங்களை பற்றிய கவலைகள்லாம் இருந்தது. ஆனால் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பகவானே இப்போ கிடச்சிட்டாரு. வேற என்ன வேணும்? எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடைந்து விட்டேன். இந்த பதில் நாம் சொல்லணும். ஏன்னா குழந்தைகளுக்கு இப்போ எந்த விஷயத்தை பற்றியும் கவலையே கிடையாது. तुमने बाबा ने अपना बनाया, तुम्हारे पर ताज रखा, फिर परवाह किस बात की? உங்களை பாபா தன்னுடையவராக ஆக்கிட்டார், நம் தலை மீது கிரீடம் வச்சிருக்கிறாரு. அப்போது கவலைங்கிறது எந்த விஷயத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியிருக்குது? அதனால் மகிழ்ச்சியாக இருக்கு, குஷியாக இருக்கும்னு நல்ல பாபா கிடச்சிட்டாரு. எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடைந்து விட்டேன்னு மகிழ்ச்சியாக சொல்லணும். நம்ம முகத்தில் அதை சொல்லும் போதே ஜொலிப்பு இருக்கணுங்கிறார் பாபா. ओम शांति. बाबा समझाते हैं, बच्चों की बुद्धि में जरूर होगा कि बाबा भी हैं, टीचर भी हैं, सुप्रीम गुरु भी हैं. इसी याद में जरूर होंगे. ये याद कभी कोई सिखला भी नहीं सकते. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களுடைய புத்தியில் எப்பொழுதும் இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறாரு. ஆகையினால இந்த விஷயங்கள் நமக்கு எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் எப்பொழுதும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது. பாபா கல்பா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. वही ज्ञान का सागर पतित पावन भी हैं, वो बाबा भी हैं, टीचर भी हैं, गुरु भी हैं. अब समझा जाता है जबकि ज्ञान का तीसरा नेत्र मिला है. பாபா சொல்கிறாங்க, யார் நமக்கு கல்பா வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர்? அவர் தான் ஞான கடல், பதீத பாவனன், அப்பா, டீச்சர், குருவாகவும் இருக்கிறார். அதனால் பாபா புரிய வைக்கிறார், ஞானத்தினுடைய மூன்றாவது கண் நமக்கு கிடச்சிருக்கிறது. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं. பாபா திரும்பவும் ஓம் சாந்தி சொல்லியிருக்கிறார். ஏன்னா நினைவு யாத்திரையில் இருக்கிறதுக்கான நேரம் இது டிராஃபிக் கண்ட்ரோல் நேரம். அதனால பாபா திரும்ப ஓம் சாந்தி சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நாம் குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்கிறோம், நாம் ஆத்மாக்கள், நமக்கு பரம்பிதா பரமாத்மா கற்றுக் கொடுக்கின்றார். और क्या कहते हैं, मुझे याद करो, तुम स्वर्ग के मालिक बनो. அப்புறம் என்ன சொல்கிறார் பாபா நமக்கு? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானாக ஆகிடலாம். அதனால் என்னை நினைவு பண்ணுங்க, ஸ்வர்க்கத்தின் எஜமானாக ஆகுங்கள். जैसे और त्योहार मनाते हैं वैसे यात्रा भी एक त्योहार समझते हैं. अभी तुम याद की यात्रा में एक त्योहार समझते हो, तुम याद की यात्रा में रखते हो. अक्षर एक ही है, मन मना भव. तुम्हारी यात्रा अनादि है. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுது.
அதே போல பாபாவுனுடைய நினைவையும் கூட பண்டிகையை போல நாம புரிஞ்சுக்கணும், கொண்டாடணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல யாத்திரை போறத கூட என்ன பண்றாங்க, பண்டிகையா விழா போல கொண்டாடுறாங்க. பாருங்க, குரு யாத்திரை போறாங்க, பாத யாத்திரை போறாங்க அப்படின்னா, சுவாமி தரிசனத்திற்காக யாத்திரை போறாங்க, விரதம் இருந்து போறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து பஜன் பண்ணி பிரசாதம்லாம் சாப்பிட்டு ஒரு விழா போல, திருவிழா போல கொண்டாடுறாங்க. அதே போல நாம கூட நினைவு யாத்திரையும் ஒரு திருவிழா தான். நினைவு யாத்திரையில நாம இருக்கிறோம். பாபா நமக்கு சொல்ல ஒரே வார்த்தை, மன் மனாபவ, மனதால் என் ஒருத்தரை நினைவு செய்யுங்கள். நாலேஜ் से ही हम ऊंच पद मिलता है, நாலேஜ் होगी तो औरों को भी देंगे. பாபா சொல்ல நம்முடைய புத்தியில முழுமையான ஞானம் இருக்கணும். ஞானத்தின் மூலமாகத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. ஞானம் இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கு கூட கொடுக்க முடியும். யஹா தும்சே கோய் பேப்பர் ஆதி நஹி பராய் ஜாத்தே ஹே. பாபா சொல்ற, இங்க உங்களை பாபா என்ன பண்றதில்ல, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எழுதிட்டு வரணும், நிறைய அசைன்மெண்ட்டு, எக்ஸாமு அப்படிலாம் எதுவும் நமக்கு இங்கே கிடையாது. பேப்பர் அப்படின்னா நம்மை நாமே செக் பண்ணணும். நம்மை செக் பண்ணணும். செக் பண்ணும்போதுதான் நம்ம என்ன ஆகணும்னு விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே ஆக்கிக்க முடியும். பாபா ஹம்கோ படாத்தே ஹே, பாபா ஹமாரா டீச்சர் ஹே, சத்குரு ஹே. பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பாபா நம்முடைய டீச்சர், நம்முடைய சத்குருவாக கிடைச்சிருக்கிறார். அப்போ எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டி இருக்கிறது? கவலைக்கான எந்த விஷயமும் நமக்கு கிடையாது. பிராக்டிக்கலான முறையில, நடைமுறையில பாபா நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். अच्छा, நல்லது. धारणा के लिए मुख्य सार, सदा राजी खुशी रहने के लिए बाबा की याद में रहना है. சதா குஷியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பாபா நினைவில் இருக்க வேண்டும். படாய் से अपने ऊपर राजाय का ताज रखना है. படிப்பின் மூலமாக தனக்கு தானே ராஜ்யத்தின் கிரீடத்தை வைத்து கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், श्रीमत पर भारत को स्वर्ग बनाने की सेवा करनी है. सदा श्रीमत का रिगार्ड रखना है. ஸ்ரீமத்தின் மீது, ஸ்ரீமத்தின் படி பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்கக்கூடிய சேவா பண்ணணும். சதா ஸ்ரீமத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சதா ஸ்ரீமத்துக்கு மரியாதை கொடுக்கறதுனா பாபா இன்னைக்கு முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க. ஒருபோதும் நாம முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி முரளி கண்டிப்பாக கேட்டோம். நம்ம தாதிகள் எல்லாருமே அந்த லட்சியம் வச்சுருந்தாங்க. அப்படி லக்ஷ்மி நாராயண் ஆகணுங்கிறது லட்சியம், உயர்ந்த பதவி அடையணும் லட்சியம், பாப் சமான் ஆகணுங்கிறது லட்சியம். ஆனால் இந்த எல்லா லட்சியத்திற்கும் நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கான அடிப்படையான விஷயம் பாபாவுனுடைய டெய்லி முரளி தான். அந்த முரளியை ஒருபோதும் தவற விடவே கூடாது. வரதான், श्रेष्ठ तकदीर की स्मृति द्वारा अपने समर्थ स्वरूप में रहने वाले சூரியவம்சி பத்துக்கே அதிகாரி பவ. வரதானம், சிரேஷ்ட அதிர்ஷ்டத்தினுடைய நினைவின் மூலமாக தன்னுடைய சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சூரியவம்ச பதவியின் அதிகாரி ஆகுங்கள். जो अपने श्रेष्ठ तकदीर को सदा स्मृति में रखते हैं वो समर्थ स्वरूप में रखते हैं. யார் தன்னுடைய சிரேஷ்டமான அதிர்ஷ்டத்தை சதா நினைவில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதுமே சக்திசாலியான ஸ்வரூபத்தில் இருப்பாங்க. அவங்க சதா தன்னுடைய அனாதி அசலி உண்மையான ஸ்வரூபத்தினுடைய நினைவில் இருப்பாங்க. அவங்க ஒருபோதும் பொய்யான ஒரு முகத்தை தாரணா பண்ணவே மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் மாயா என்ன பண்ணுதான், பொய்யான ஒரு குணம் மற்றும் கடமைக்குரியவங்களா ஆக்கிடுது. சில நேரம் கோபப்படுறவங்களா, சில நேரம் பேராசைப்படக்கூடியவங்களா, சில நேரம் துக்கப்படக்கூடியவங்க, சில நேரம் அசாந்தியாக ஆக்கிடுது. இது எல்லாமே இது நமக்கு மாஸ்க் போட்டது போல. எப்படி மாஸ்க் போட்டுக்குவாங்க இல்லையா, பூதம் போல வேற வேற முகம்லாம் வச்சுக்குவாங்கல்ல, அது பொய்யானது. அதாவது அப்பப்போ டெம்பரவரியாக வச்சுக்கிறது. ஆனால் நம்முடைய உண்மையான முகம்னு ஒன்று இருக்கும்ல, அது போல் பாபா சொல்கிறார், நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் குணம்ங்கிறது அந்த ஒரிஜினல் ஃபேஸ்லேயே நம்ம இருக்கணும். பொய்யான கோபப்படுற மாஸ்க்கு, துக்கி போல் ஒரு மாஸ்க்கு இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம போட்டுறக்கூடாது. ஆனால் மாயா என்ன பண்ணுதான், அப்பப்போ இந்த மாஸ்க்லாம் போட்டு விட்டுடுது. ஆகையினால தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்திலிருந்து இந்த எல்லா விஷயங்களையும் கடந்துருங்க. எந்த குழந்தைகள் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறாங்க அவங்க தான் சூரிய வம்ச பதவியினுடைய
அதிகாரி ஆக முடியும். ஸ்லோகன் सर्व पर रहम करने वाले बनो तो अहम और वहम समाप्त हो जाएगा. அனைவர் மீதும் கருணை காட்டக்கூடியவங்க ஆகுங்கள். அப்போது அகம் புறம் உள்ள ஒன்று வெளியில ஒன்று அப்படிங்கிறது எல்லாமே சமாப்தி ஆகிவிடும். அவ்யக்த மாதத்திற்கான பாபாவுடைய பந்தன் முக்த இருந்து ஜீவன் முக்தியாக இருப்பதற்கான தூண்டுதல். जब आपकी रचना कमल पुष्प जल में रखते जल के बंधन से मुक्त हैं. பாபா சொல்றாங்க, எப்படி பாருங்க, உங்களுடைய படைப்பு தாமரை புஷ்பம், தாமரை மலர். அது தண்ணீருக்குள்ள இருந்தாலும் தண்ணீரினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கு. தண்ணீருக்குள்ள தான் இருக்கு, ஆனா தண்ணீர் அதன் மேல ஒட்ட வைக்கவே முடியாது. அப்போ உங்களுடைய படைப்புக்கிட்டே இந்த விசேஷத்தா இருக்குதுன்னா நீங்க மாஸ்டர் படைப்பாளர், உங்ககிட்ட இது இருக்க முடியாதா? எப்போவும் நாம் ஒருபோதும் பந்தனத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி தாமரை மலரை கொண்டு வரணும். தாமரை மலரை எடுத்துக்காட்டாக கொண்டு வாங்க. எப்போ தாமரை மலரே நியாரா பியாராவா இருக்குது, அப்போ நான் மாஸ்டர் சர்வர் சக்திவான், என்னால் அன்பாகவும் விடுபட்டு இருக்க முடியாதா? அதனால் சதா காலத்திற்கும் நீங்கள் அந்த ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.